எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். என்னதான்ப்பா பண்ணுற, ஃபார்ம் என்ன நடக்குது, ஒரு வீடியோ போடுறதில்ல அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால வீடியோ போட முடியலைங்க. அதே போல் ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து போடுறதுக்கு அந்த சீசன் முடிஞ்சால் தான் போட முடியும். இருந்தாலும் எல்லோரும் அப்டேட்ஸ் கேட்டதுனால இந்த மாதம் நம்மளோட பண்ணையில் என்னென்னலாம் வேலை நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நவம்பர் மாதம் நடுவில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதை பயன்படுத்தி மண் ஈரமாக இருக்கும்போது நம்ம தோட்டத்தை கொத்தி சரி பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டோங்க. இந்த பக்கம் வைக்கோல் போடாமல் இருந்த இடத்துல சரி இந்த வாட்டி வைக்கோல் இருக்கிறதுனால அந்த வைக்கோலை போட்டு களையை கட்டுப்படுத்தலாம். முன்னாடி நாங்கள் பண்ணப்போ ஒரு பக்கத்துக்கு வைக்கோல் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் வைக்கோல் இல்லாமல் இருந்தது. வைக்கோல் இருந்த இடம் கொஞ்சம் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. வைக்கோல் இல்லாத இடம் களைங்களை கட்டுப்படுத்தவே முடியல. அதனால் அந்த அறுவடையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டோம். களை அப்படியே வளரட்டும் சொல்லிவிட்டு இந்த சீசனில் அந்த களையெல்லாம் வெட்டிட்டு மண்ணை கொஞ்சம் எடுத்து அணைச்சி அது மேலே எரு கொட்டி நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ மாதிரியே தான் எல்லாமே பண்ணி நம்ம பண்ணோம். இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2 வாலண்டியர்ஸ் வந்திருந்தாங்க. சௌஜன்யாவும் சந்துவும் வாலண்டியர்ஸாக வந்திருந்தாங்க. 1.5 வாரத்துக்கு மேலே தங்கியிருந்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தங்கியிருந்த நேரத்தில் மழை நிறைய பெஞ்சிட்டு இருந்தனால நிறைய விஷயங்கள் அவங்களால பண்ண முடியல. இந்த கார்டன் செட்டப்பும் அதுக்கப்புறம் மரம் வளர்க்குறதுக்கு அந்த குழி எடுக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மண் வீடு கட்டுறதுக்கும் அவங்க ஆசையாக இருந்தாங்க. மழை பெஞ்சிட்டே இருந்தனால அந்த வேலை செய்ய முடியல. அவங்க 2 பேரும் ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு இப்போது இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்காங்க. இயற்கை முறையில் விவசாயம் சார்ந்த வாழ்வியலை முன்னெடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி வந்திருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நிறைய பண்ணைகளுக்கு போய் சின்ன சின்ன விஷயங்களை அவங்க கற்றுக்குறாங்க. ஃப்யூச்சரில் அவங்களோட பண்ணையை நல்ல முறையில் வடிவமைச்சு சிறப்பான வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள். வீடியோஸ் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இருக்கிற வேலையெல்லாம், ஆனால் அதை நேரில் இருந்து செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதோட கஷ்டமும். இந்த வாழ்வியலில் பொறுமையும் விடாமுயற்சியும் ரொம்பவே முக்கியம். நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காது, ஆனால் அதை திரும்பி திரும்பி செஞ்சால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொண்டு வரலாம். ஸோ அந்த விஷயத்தை தான் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணேன். அவங்க எந்தளவுக்கு கற்றுக்கிட்டாங்கன்னு பார்ப்போம். அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப ஆர்வமாக எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்க, கற்றுக்கிட்டாங்க. அவங்க தன்னந்தனியாகவே இந்த ஃபீல்டை ரெடி பண்ணி அதை ரொம்ப அருமையாகவே வடிவமைச்சிருக்காங்க. இதுதான் அவங்களோட ஃப்யூச்சரில் அவங்களோட பண்ணையில் எல்லா விஷயத்தையும் அவங்களே செஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருந்ததுனாலையும் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனாலையும் அவங்களால தொடர்ச்சியாக எங்கள் கூட ரொம்ப நேரம் தங்க முடியல. அதனால் அவங்கள அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பண்ணை வேலையில் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அவங்க ரெடி பண்ணி கொடுத்த ஃபீல்டில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக செடிகள் எல்லாமே நட்டு வச்சு அது வளர ஆரம்பிச்சிருச்சு. மழையில் கொஞ்சம் மேட்டு பாத்தியாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாமலே இருக்குங்க. 3 வருஷம் கழித்து நல்ல மழை இந்த வருஷம் பெஞ்சிருக்குங்க. ஒரே நாள் நைட்டில் இந்த குட்டை ஃபுல்லாகவே ரொம்பிடுச்சு. ரொம்பவே சந்தோஷம். அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு எங்களோட முயல் பண்ணைக்கு அதோட தீவனத்துக்கும் தண்ணி இதிலேருந்து கிடைக்கும். அதே போல் பண்ணையும் கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்கும். இந்த வருஷம் பெருசாக எதுவும் டேமேஜ் இல்லை. அதை பற்றின வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கோகோனட் ட்ரையர் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. இதில் கோகோனட் வச்சுருந்தேன் நான், அதனால் இது சுருட்டி வைக்காமல் வச்சுருந்தேன். இந்த புயல் மழையால் பெருசாக எதுவும் டேமேஜ் இல்லை. ஒரு சில மரங்கள் மட்டும் கொஞ்சம் சாஞ்சிருச்சு. அதை மட்டும் வெட்டி கழித்து போட்டுட்டு நாங்கள் எங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே திரும்பிட்டோங்க. மழை பெஞ்சு கிணறு குட்டை எல்லாமே ரொம்பினதுனால இந்த வருஷம் நெல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நெல்லோட விதையை எடுத்து அதை விதை நேர்த்தி பண்ணிகிட்ருக்கோங்க. இதிலேருந்து புடச்சி எடுத்துட்டு அதை தண்ணியில் ஊற வச்சு நல்லா இருக்க விதைகளை மட்டும் எடுத்து கொஞ்சம் லைட்டாக காய வச்சு அதை சீடரில் போட்டு நம்ம விதைக்கிறோம். நெல்லை நாற்று விட்டும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை கையிலேயே அப்படியே விதைக்கால் மாதிரி விதைக்கலாம். இது என்னோட தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த மிஷின் வச்சுருந்தார். சரி அவர்கிட்ட வாங்கி இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணேன். இது ஃபஸ்ட்டு ட்ரை தாங்க, ஆனால் அந்தளவுக்கு எனக்கு சரியாக வரல.
நெக்ஸ்ட் டைம் வந்து அதை பண்ண தப்பு எல்லாமே சரி பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். எப்படி வளருதுன்னு அப்டேட்ஸ் பண்ணுறேன். விதைச்சி உடனே வந்து புயல் மழை பெஞ்சதுனால ஒரு 4-5 நாளைக்கு தொடர்ச்சியாக வந்து தண்ணி நின்றுட்டே இருந்துச்சு. விதைகள் அந்தளவுக்கு சரியாக முளைக்கலை. இருந்தாலும் நம்மளோட வீட்டு தேவைக்கு மட்டும் அப்படின்றதுனால நான் வந்து பெருசாக மெனக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி வந்து சேடை ஓட்டி நாற்று விட்டு அதுக்கப்புறம் நாற்றை பிடுங்கி அதை தான் வந்து நடவு செய்வோம். அதில் வந்து வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த முறையில் சேடை ஓட்டிட்டு டைரெக்டாகவே வந்து விதைகளை உள்ளே போட்டுறதுனால நமக்கு வந்து செலவு ரொம்பவே கம்மியாகுதுங்க. வளர்ந்தாலும் சரி வளர்னாலும் சரி நமக்கு வந்து பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது. செலவு ஜாஸ்தியாக பண்ணிவிட்டு ஐயோ இது வளரலையேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு மருந்தை போட்டு அதுக்கு ஒரு பூச்சி மருந்தை போட்டு விவசாயிகள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி எளிமையான முறைகள் போட்டாக்கா வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு நம்ம வந்து பயனடையலாங்க. இந்த முறை எல்லா விவசாயிகளுக்கும் பயன் தருமானா அது அவங்கவுங்களோட நிலத்தை பொறுத்துங்க. என்னோடய நிலத்தில் தண்ணி ரொம்பவே குறைவாக இருக்கும். 2-3 வாட்டி நெல் பயிர் பண்ணிவிட்டு பாதியில் வந்து தண்ணி இல்லாமல் காஞ்சி போச்சு. அந்த ஒரு விஷயத்துக்காக இதில் செலவு ரொம்ப கம்மியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தொழில்நுட்பத்தை நான் பயன்படுத்துகிறேன். இதுதான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் யாருமே நினச்சிக்க வேண்டாம். இதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது. எது நமக்கு செலவு ரொம்ப கம்மியாகவும் வேலை ரொம்ப கம்மியாகவும் இருக்கோ அதில் வந்து நமக்கு வந்து வருமானம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. எப்படி வருமானம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வந்து இந்த நிலத்தை உழவு ஓட்டுனதுக்கு மட்டும்தான் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஒரு 300 ரூபாய்க்கு டீசல் செலவாகிருக்குங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இந்த விதை நெல்லை நம்ம அப்படியே வந்து விதைச்சி விட்டுடுறோம். அது வளரும். வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சால் களை எடுக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம். நம்ம வீட்டுக்கு ஒரு 5 மூட்டை விளைஞ்சா கூட அது போதுமானதாக இருக்குங்க. பண்ணை வேலைகளுக்கு நடுவில் நேரம் இருக்கும்போது ரன்னாட்டா மேரத்தான் போட்டிக்கு தயாராகிறாங்க. புயல் மழை வர்றதுக்கு முன்னாடியே கழனி எல்லாமே ஓட்டி வச்சுருந்தோம். நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பெஞ்சதுனால இதில் வந்து எதுவுமே விதைக்க முடியல. மறுபடியும் இந்த இடத்த ஓட்டிட்டு புதுசாக தாங்க விதைக்கணும். ஏன்னா ஒரு வாட்டி மழை பெஞ்சிருச்சுன்னா மண் எல்லாமே அமர்ந்துடும். அதுக்கப்புறம் அதில் விதை போட்டு முளைக்க வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் மறுபடியும் அதை ஓட்டிட்டு தான் பண்ணணும். ஸோ அதனால் மறுபடியும் இதை பண்ணிகிட்ருக்கோம். இதோட 2-3 வாட்டி இந்த கழனியை நான் ஓட்டிட்டேன். அது ஏதோ ஒரு சூழ்நிலையினால் அதில் விதைக்க முடியாமலே போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் எங்களோட குடும்பத்தில் ஒரு மஞ்சள் நீராட்டு விழா, அண்ணனோட பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்க. அந்த விழாவுக்கு போனோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் போன வருஷம் புடவை கொடுத்துருந்தாங்க. அதை எப்படா கட்டலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு அதை கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். டைம் இருந்தால் அந்த வீடியோவும் பாருங்கள். ஒரு கிராமத்தில் ஆடம்பரம் இல்லாமல் சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுங்க. சொந்தக்காரங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லோரையும் ஒரே டைமில் மீட் பண்ணுறது. பொதுவாக இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு பத்திரிக்கை வைக்கும்போது எல்லாமே சொல்லுவாங்க, 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து சிட்டியில் இருக்கும்போது சிரிப்பாக இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கல்யாணம் இன்றைக்கி தானே வரணும். இப்போ எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு கூட யாரும் போகிறதில்ல, ரிசப்ஷனுக்கு மட்டும் போயிட்டு வரதே வந்து ஒரு ஃபேஷனாகவே போயிடுச்சு. ஆனால் கிராமங்களில் 2 நாளைக்கு முன்னாடி வந்துருங்க சொல்கிற பழக்கம் இன்னமும் இருக்குது. ஏன் அப்படின்னா உறவினர்கள் எல்லாமே சேர்ந்து தான் அந்த ஃபங்க்ஷனையே நடத்துவாங்க. ஒருத்தர் சமையல் பண்ணுவாங்க, ஒருத்தர் பந்தல் போடுவாங்க, ஒருத்தர் வந்து சாப்பாடு பரிமாறுவாங்க. ஸோ எல்லா வேலையும் பகிர்ந்து செஞ்சுக்குவாங்க. ரொம்பவே பார்க்க அழகாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த 2-3 நாள் வந்து எல்லோரும் வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும். அதனாலேயே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஃபங்க்ஷனுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே போவாங்க. ஆனால் இப்போது அந்த வாழ்க்கை முறை மாறிடுச்சு. ஃபங்க்ஷனுக்கு அன்னைக்கு மட்டும் போயிட்டு 1 மணி நேரம் இருந்துட்டு திரும்பி வர மாதிரி நிறைய உறவினர்கள் மாறிட்டாங்க. இது காலத்தில் ஏற்படுற மாற்றம், ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதையெல்லாம் முடிச்சுட்டு நல்ல விருந்து சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேரம் இருந்துச்சுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி தரணும், அவங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அதில் ஒன்று தான் இந்த பூத்தொட்டியை வச்சு ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சியில் எடுத்து அதை பண்ணிகிட்ருக்காங்க பசங்க அழகாக. அவங்க கூட இருந்து அந்த டைம், அந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ், அந்த சந்தோஷம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. Watch this.